பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் காலையில நம்ம ஒரு வாக்குத்தத்த வசனத்தை பார்த்தோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6, 7, 2 வசனங்களை நம்ம பார்த்தோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீ யோசிக்காத, நீ எல்லாவற்றையும் நீ என்னிடத்துல கொடுத்துரு. நீ என்னிடத்துல தெரிவிக்கும் போது உன்னுடைய இருதயத்துல இருக்கிற சஞ்சலம், ஸ்ட்ரகிள் எது வேணா சொல்லலாமே, அதுல இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து உனக்கு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் எப்பவுமே எந்த இடத்துக்கு போனாலும் முதலாவது சொல்றாரு ஷாலோம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்றாரு. இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்துல சமாதானம் வரணும்னா நம்ம அந்த பிரச்சனைகளை நம்ம தலை மேல தூக்கி வச்சுட்டு இல்லாம அவைகளை கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்துருவோம். வசனம் சொல்லுகிறதுல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வசனம் சொல்லுகிறது. அவங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய கரத்துல கொடுத்துட்டு நீங்க உட்காரும் போது, ஆண்டவரே நான் அல்ல, கிறிஸ்துவே நான் அல்ல, நான் என்னால எதுவுமே பண்ண முடியாது, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவால் எல்லாம் ஆகும் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் போது நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும், அது சிறிதா இருக்கட்டும் பெரிதா இருக்கட்டும், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தரிடத்துல கொடுக்கும் போது உடனடியாக நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். நம்ம ரெண்டாவது காரியம் என்ன பண்ணணும்னா, வாயை நம்ம திறந்து கர்த்தர் இடத்துல பேச ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே என் சூழ்நிலைகள் எப்படி இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன், உடனடியா நம்மளுடைய தோழிக்கு கால் பண்ணிட்டு, நான் இந்த மாதிரி இருக்கு இத மாதிரி இருக்குன்னு நம்ம புலம்புனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 நிமிஷம் பேசணும்னு வச்சுக்கோங்க, நம்ம மனசுல ஏதோ பாரம் கம்மியானது மாதிரி இருக்கும். ஆனா ஒண்ணு சொல்றேங்க, என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம புலம்புனாலும் அதுக்கு நம்மளுக்கு விடிவே கிடையாது, அதுக்கு முடிவே கிடையாது, அதுக்கு சொல்யூஷனும் கிடையாது. இதே நீங்க பேசுற அந்த நேரத்தை கர்த்தரிடத்துல கொடுத்துட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, இந்த மாதிரி காரியங்கள் இருக்கு, என் கண்ணுக்கு இப்படி தெரியுது, என்னுடைய காதுகள் கேட்க இப்படி செய்திகள் வருகிறது, நான் என்ன பண்ணணும்னு அவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த காரியங்களை கர்த்தரே பார்த்துக் கொள்வார். நம்மளுடைய இருதயத்திலும் சமாதானம் கிடைக்கும். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துல வைத்து விடுங்கள். கர்த்தருடைய தெய்வீக சமாதானம் உங்களையும் என்னையும் ஆள கடவுது. ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, அநேக பிரச்சனைகள் தான் ஆண்டவரே, பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது, பிரச்சனைகள் எல்லாருக்கும் உண்டு ஆண்டவரே. அந்த பிரச்சனைகளில ஆண்டவரே நாங்கள் பெரிதா நினைத்து துவண்டு போயிடாதபடிக்கு எங்களுடைய காரியங்களை உம்முடைய சமூகத்துல நாங்கள் வைக்கும் போது ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்துல வைத்து திரும்பி செல்லும் போது பலவாட்டிகளாய் நாங்கள் அந்த இடத்தை விட்டு செல்வோமே, அது போல ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்க எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்துடுறோம் ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் எங்களுடைய இருதயத்தை ஆளட்டும் ஆண்டவரே. எந்தெந்த குடும்பத்துல நான் இதை பார்த்து கொண்டிருக்கும் போது, இப்பதான் உங்க ஃபேமிலியில ஒரு பெரிய சண்டை நடந்திருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு எல்லாரும் மூஞ்சி தூக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க, இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பிரச்சனைகளை அவருடைய பாதத்துல வைத்துடுங்க. கர்த்தருடைய தெய்வீக சமாதானம் உங்களுடைய குடும்பத்தை ஆட்கொள்ளுகிறத நான் பார்க்கிறேன். அப்பா, உம்முடைய சமாதானம் எல்லாருடைய இருதயத்திலும் ஆண்டவரே தங்குவதாக ஆண்டவரை. யார் யார் ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரை, யார் யார் உங்களுடைய சமாதானத்துக்கு வேண்டும் சொல்லி கேட்கிறாங்களோ ஆண்டவரே, நீ சமாதான பிரபு அல்லவா, send your peace ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள்ல யார் யார் துவண்டு போய் காணப்படுகிறார்களோ அவர்கள் எழுந்து நிற்க கிருபை செய்யுங்க. உமக்குள்ள தன்னை ஆண்டவரே பலவான்களா நினைத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். எல்லாவற்றையும் கரத்துல ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.